ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை அதிகாரிகள் பூட்டியதால் நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்து கிடக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், இந்த சம்பவம் குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். விற்பனை கூடத்தை பூட்டியதால் எந்த அளவிற்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? விற்பனை கூட அதிகாரிகள் கூறுவது என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் நெல் சாகுபடியில் முதன்மை இடத்தை பிடித்துள்ள விவசாயிகள் இந்த சொர்ணாவாரி பட்டம் மூலம் நெல் சாகுபடியில் விவசாயிகள் சாதனை படைத்துள்ளனர். தற்போது சொர்ணாவாரி பட்டம் மூலம் நெல் அறுவடை செய்யும் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளதால் தற்போது நெல் அறுவடை செய்யும் விவசாயிகள் அதனை அரசு மற்றும் தனியார் வேளாண்மை விற்பனை மையங்களில் தற்போது விற்பனை செய்து வருகின்றனர். போளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு போளூர், கேளூர், ஒசூர், அத்திமூர், வெண்மணி, வடமாதிமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புறங்களில் இருந்து விவசாய நிலங்களில் விவசாயிகள் நெல் அறுவடை செய்து தற்போது போளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் அதிக அளவில் நெல் மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். போளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போதிய நெல் மூட்டைகள் குடோனில் இருப்பதால் நெல் மூட்டைகள் இருப்பு வைக்க தற்போது இடம் இல்லாததால் வெளியிலும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விவசாயிகள் நெல் மூட்டைகள் வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருவதால் நெல் மூட்டைகள் வைக்க இடமில்லாமல் சிரமமாக இருப்பதால் நெல் மூட்டைகளை கொண்டு வர வேண்டாம் என அதிகாரிகள் தெரிவித்த நிலையிலும் தொடர்ந்து விவசாயிகள் நெல் மூட்டைகள் தற்போது போளூர் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் தற்போது வேளாண்மை துறை அதிகாரிகள் அலுவலக கேட்டை அதிகாரிகள் பூட்டி அடைத்துள்ளனர். இருந்த போதிலும் விவசாயிகள் தொடர்ந்து அதிக அளவில் வாகனங்களிலும் நெல் மூட்டைகளை கொண்டு வந்து தற்போது போளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட அலுவலக வாசல் முன்பு காத்து கிடக்கின்றனர். விவசாயிகள் காத்து கிடக்கும் நிலையிலும் தற்போது அலுவலகம் திறக்கப்படாததால் விவசாயிகள் நெல் மூட்டைகள் பாதுகாக்க போளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தற்போது இடம் இல்லாததாலும் அதிகாரிகள் இடம் வழங்காததால் போளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நெல் அறுவடை செய்துள்ள விவசாயிகள் கடும் அவதி அடைவதோடு அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் நெல் மூட்டைகளை பாதுகாக்க தற்போது இடமில்லாததால் போளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் நெல் மூட்டைகளை அடுக்க இடமில்லாததால் அவதிக்குள்ளாகுவதால் போளூர் மற்றும் அதன் பகுதியில் உள்ள வேளாண்மை அதிகாரிகள் மூலம் தற்போது போளூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டும் என்பதே அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. மோகன். விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்தும் பதிவு செய்ததற்காக நன்றி பிரகாஷ்.